ஹாய் ஹலோ வெல்கம் டு நியான்லைஸ் சேனல். நான் உங்களை நாம் இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்டில் பி பிளாக் எலமெண்ட்ஸ் அந்த லெசனில் குரூப் 13 எலமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் இன்னைக்கு குரூப் 13 எலமெண்ட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், போரான் குரூப் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா டெஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் தர்றேன். அந்த லிங்க்கில் போய் பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பி பிளாக் எலிமெண்ட்ஸில் நம்ம இந்த போரான் குரூப்பு அப்படிங்கிறது ஒரு 13th குரூப்பு. உங்களுக்கு தெரியும் பி பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது 13லேருந்து 18th வரைக்கும் உங்களுக்கு பி பிளாக் எலிமெண்ட்ஸ் அதில் வரும். உங்களுக்கு இதில் போரான் குரூப்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் அக்கரன்ஸ் அதாவது எங்கே கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த போரான் அக்கர்ஸ் மோஸ்ட்லி அஸ் போரேட்ஸ். போரான் வந்து எப்படி கிடைக்கிது? போரேட்ஸாக நமக்கு கிடைக்கிது. இதில் என்னென்ன மாதிரியான ஓர்ஸ்லேருந்து போரான் கிடைக்கிது? இம்பார்ட்டன்ட் ஓர்ஸ் ஆஃப் போரான் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போராக்ஸ், அப்புறம் கெர்னைட். இப்போ போராக்ஸோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா Na2B4O5 OH 4 times 8H2O. அதே கெர்னைட் அப்படின்னாக்கா இதில் 8H2Oக்கு பதிலாக 2H2O அப்படின்னு வரும். அதுதான் வந்து கெர்னைட். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஓர்ஸ் ஆஃப் போரான். இப்போ இதோட போரான் அந்த 13th குரூப்பில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம், நிஃபோனியம், இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதுக்கான டேப்லெட் காலம் பார்க்கலாம். இதில் நம்ம இன்னைக்கு போரான் குரூப்போட டேப்லெட் காலம் பார்க்குறோம். இப்போ போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம் எல்லாமே சாலிட்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட அட்டாமிக் நம்பர் 5, 13, 31, 49, 81. இதெல்லாம் நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த டேப்லெட் காலத்தில் நீங்கள் மெமரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரானுக்கு மட்டும் பாருங்கள் 2s2 2p1 அப்படின்னா அதாவது 1s2 2s2 2p1. 1s2ங்கிற இடத்துல நம்ம ஹீலியத்தை போடுறோம். அதனால இது என்ன ஆகுது, ஹீலியம், அதுக்கப்புறம் 2s2 2p1 அப்படின்னு சொல்லி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வருது. ஏன்னாக்கா போரானோட அட்டாமிக் நம்பர் என்ன 5. இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இதுதான் நம்ம இனிமேல் பார்க்க போகிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இதுதான். அதாவது போரானோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்கலாம். போரான் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பி பிளாக் எலமெண்ட். அதில் இது 13th குரூப்பில் இருக்குது. 13th குரூப்பில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதோட அட்டாமிக் நம்பர் 5. ஓகேவா? அப்போது இதுக்கு அடுத்து என்ன சொல்ல போகிறோன்னா, இந்த குரூப்லையே நான் மெட்டல் எது அப்படின்னா போரான் தான். இந்த குரூப்பில் நான் மெட்டல் எது அப்படின்னா போரான் தான். மற்ற எல்லாமே என்னவா இருக்குது, மெட்டலாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா போரான் வந்து லெஸ் ரியாக்டிவ் மெட்டல், லெஸ் ரியாக்டிவ் நான் மெட்டல் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர்ஸில் இதோட ரியாக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் நார்மலாக இது என்ன செய்யாது, ரியாக்ட் பண்ணாது. அப்படிங்கிறதுனால தான் இதை லெஸ் ரியாக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இதோட காம்பவுண்ட்ஸ் எல்லாம், இப்போ போரானோட காம்பவுண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, டைபோரேன் இருக்குது, போரான் ஹைட்ரைடு இருக்குது. இந்த மாதிரி இதோட காம்பவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கும். இதோட கோவேலண்ட் பாண்டிங் வந்து அன்யூஷுவல் டைப்பில் இருக்கும். இது எதனால் இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது குரூப்பில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அப்போ இதோட சைஸ் எப்படி இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போ ஸ்மாலர் சைஸாக இருக்கும். அப்போ அயானைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும், ஹையாக இருக்கும். ஏன்னா சைஸ் ஸ்மாலாக ஆகும்போது எலக்ட்ரான்ஸ் அது இழுக்கக்கூடிய தன்மை வந்து எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு அதிகமான எலக்ட்ரானை வெளியில் எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு அதிகமாக எனர்ஜி கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹை அயானைசேஷன் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அதே மாதிரி எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் என்ன எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்கோ அதே அளவு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இந்த போரானுக்கு இருக்கும். இது மட்டுமே நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இப்போது போரானோட ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹைட்ரைட்ஸோட என்ன ரியாக்ஷன், மெட்டல்ஸோட என்ன, அப்புறம் ஆக்சிஜன், ஹாலைட்ஸ், ஆசிட்ஸ், நைட்ரஜன், அல்கலி, அப்புறம் ரிடக்ஷன், இந்த மாதிரி ஒரு 8 வகையான ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெட்டலோட என்ன ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன செய்யுதுனாக்கா மெட்டலோட டைரக்டாக சேர்ந்து நமக்கு போரைட்ஸை தருது. இப்போ சிஆர் அப்படிங்கிறது நம்ம குரோமியம் ப்ளஸ் NB அப்படிங்கிறது இந்த இடத்துல போரான், என்னங்கிற இடத்துல நம்ம எந்த நம்பர் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், என்ட்ரு பண்ணிக்கலாம். அப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது லெஸ் ரியாக்டிவ் நான் மெட்டல் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இதுக்கு டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹையாக கொடுக்கணும். அப்போ 1500 கெல்வின் டெம்பரேச்சர் நம்ம கொடுக்கும்போது CrBn அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்குது. இந்த என்னங்கிற இடத்துல நாம் இங்கே போரானுக்கு முன்னாடி எந்த நம்பர் யூஸ் பண்ணுறோமோ அதே நம்பரை நம்ம இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெட்டல்ஸோட இது என்ன செய்யுது, டைரெக்டாக
கம்பைன் ஆகி நமக்கு ப்ராடக்ட் வந்து நமக்கு இதில் கிடைக்குது அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரைட்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது சாதாரணமாக நம்ம எல்லா ரியாக்ஷனையும் பார்த்துருப்போம். ஹைட்ரைட்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னா ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஆனால் போரான் டஸ் நாட் ரியாக்ட் டைரக்ட்லி வித் ஹைட்ரஜன். அதாவது ஹைட்ரஜனோட டைரக்டாக போரான் என்ன செய்யாது, ரியாக்ட் பண்ணாது. ஆனால் இது நிறைய ஹைட்ரைட்ஸை கொடுக்குது. அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், போரேன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த போரேனில் ரொம்ப சிம்பிளான போரேன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டைபோரேன், B2H6 அப்படிங்கிற போரேன் தான் சிம்பிள் போரேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா other larger boranes can be prepared from diborane. இந்த நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த டைபோரேன்லேருந்து மற்ற லார்ஜர் போரேன்ஸை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹைட்ரைட்ஸை எப்படி ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ட்ரீட்மெண்ட் ஆஃப் gaseous boron trifluoride with sodium hydroxide sodium hydride around 450 Kelvin gives diborane. அதாவது gaseous boron trifluoride நம்ம சோடியம் ஹைட்ரைடோட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து டைரெக்டாக ரியாக்ட் ஆகாது அப்படிங்கிறதுனால சோடியம் ஹைட்ரைடோட என்ன செய்கிறோம், ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். அந்த மாதிரி செய்யும்போது 450 கெல்வின் டெம்பரேச்சரில் இது என்ன கொடுக்குது, டைபோரேன்ஸை தருது. டைபோரேனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா B2H6. இதுக்கான ரியாக்ஷன் பாருங்கள், BF3 அப்படிங்கிறது போரான் ட்ரைஃப்ளூரைடு, NaH அப்படிங்கிறது சோடியம் ஹைட்ரைடு gives 450 கெல்வினில் B2H6 அப்படிங்கிறது டைபோரேன் ப்ளஸ் 6NaF சோடியம் ஃப்ளூரைடு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. இதில் ஃபர்தராக இதில் பைராலிசிஸ் நடக்காமல் தடுக்கிறதுக்காக என்ன செய்கிறோம், கிடைக்கக்கூடிய அந்த டைபோரேனை டக்கு டக்குன்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி தான் ஹைட்ரைட்ஸ் வந்து என்ன செய்யப்படுது, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இதில் ஹைட்ரஜனோட டைரெக்டாக போரான் ரியாக்ட் ஆகாது. அதனால நம்ம என்ன செய்கிறோம், சோடியம் ஹைட்ரைடோட நம்ம போரான் ட்ரைஃப்ளூரைடை ரியாக்ட் பண்ண வச்சு நம்ம என்ன செய்கிறோம், டைபோரேன் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த டைபோரேன்லேருந்து நம்ம லார்ஜர் போரேன்ஸை என்ன செஞ்சுக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன அப்படின்னாக்கா ஃபார்மேஷன் ஆஃப் போரான் ட்ரைஹாலைட்ஸ். அதாவது ஹேலைடு வேணும் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ஹேலஜனோட ரியாக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா போரான் வந்து ஹேலஜனோட ரியாக்ட் பண்ணி போரான் ட்ரைஹாலைட்ஸை கொடுக்குது. ஆனால் இதுக்கு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நல்ல ஹையர் டெம்பரேச்சர்ஸில் தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். அப்போ ஈக்குவேஷன் பாருங்கள், B + 3x2 gives ஹீட் பண்ணும்போது 2BX3 அப்படிங்கிறது போரான் ட்ரைஹாலைடு. பிங்கிறது உங்களுக்கு தெரியும் போரான், X2 அப்படிங்கிறது எனி ஹேலஜன். எந்த ஹேலஜன் வேணாலும் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்ட்ரு பண்ணிக்கலாம். ஹேலஜன்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஏதாவது ஒன்று இதில் என்ன செஞ்சுக்கலாம், என்ட்ரு பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ட்ரைஹாலைட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் போரான் ட்ரைஹாலைட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபார்மேஷன் ஆஃப் போரான் நைட்ரைடு. நைட்ரைடு அப்படின்னா நைட்ரஜனோட ரியாக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். போரான் பேர்ன்ஸ் வித் டை நைட்ரஜன். டை நைட்ரஜன்கிறது இந்த இடத்துல நைட்ரஜன் N2 அப்படிங்கிறத நம்ம டை நைட்ரஜன் சொல்கிறோம். அட் ஹை டெம்பரேச்சர்ஸ் டு ஃபார்ம் போரான் நைட்ரைடு. டை நைட்ரஜன் சொன்னோன்னா கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது, நைட்ரஜன்னாலும் டை நைட்ரஜன்னாலும் ஒன்று தான். இப்போ இந்த இடத்துல B + N2 அதாவது போரான் ப்ளஸ் நைட்ரஜன் gives at high temperatures என்ன கிடைக்குது, போரான் நைட்ரைடு. போரான் நைட்ரைடோட ஃபார்முலா என்ன, Bn அப்படிங்கிறது போரான் நைட்ரைடு. இப்போ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சைட்ஸ். ஆக்சைட்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னாக்கா போரானை ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ண வைக்கணும். அதுக்கான ஈக்குவேஷன் பாருங்கள், when boron is heated with oxygen around 900 Kelvin it forms its oxide. So B + 3O2, O2ங்கிறது ஆக்சிஜன், gives 900 கெல்வின்ல தான் இந்த ரியாக்ஷன் நடக்குது, gives 2B2O3. B2O3ங்கிறது என்னது, இந்த இடத்துல போரான் ட்ரைஆக்சைடு, அதாவது போரானோட ஆக்சைட்ஸ் கிடைக்குது. இது ஆக்சைட்ஸ் ஆஃப் போரான் அப்படின்னும் நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆசிடோடையும் அல்கலியோடையும் ரியாக்ட் எப்படி பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆசிட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது
ஹாலோ ஆசிஸ் அது வந்து என்ன செய்யாது, எந்த ரியாக்ஷனும் போரானோட கொடுக்காது. ஆனால் மற்ற ஆசிஸ் எல்லாம் இதோட ரியாக்ட் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடைசிங் ஆசிஸ் நம்ம எதை சொல்லுவோம், சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட். இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஆக்சிடைசிங் ஆசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஆக்சிடைசிங் ஆசிஸ் ரியாக்ட்ஸ் வித் போரான் gives போரிக் ஆசிட். நமக்கு என்ன கிடைக்குது, போரிக் ஆசிட் நமக்கு கிடைக்குது. H3BO3 அப்படிங்கிறது போரிக் ஆசிட். இப்போ ஈக்குவேஷன் பாருங்க, B plus H2SO4. H2SO4 sulfuric acid gives H3BO3 is a boric acid plus 3SO2. SO2 இந்த இடத்துல சல்ஃபர் டை ஆக்சைடு. அதே மாதிரி HNO3 நைட்ரிக் ஆசிட். இதோட ரியாக்ட் பண்ணும்போது H3BO3யும் plus 3NO2 அப்படிங்கிறது நைட்ரஜன் டை ஆக்சைடும் நமக்கு கிடைக்குது. இது ஆசிடோட ரியாக்ஷன். இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்கலியோட ரியாக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். அல்கலிங்கிறது இந்த இடத்துல NaOH சோடியம் ஹைட்ராக்சைடை நம்ம எடுத்திருக்கோம். ஃபியூஸ்டு சோடியம் ஹைட்ராக்சைடோட போரான் ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, சோடியம் போரேட் கிடைக்குது. சோடியம் போரேட் அப்படிங்கிறதோட ஃபார்முலா என்னது, Na3BO3. Na3BO3 அப்படிங்கிறது சோடியம் போரேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். B plus NaOH gives Na3BO3 plus 3H2. ஹைட்ரஜன் என்ன செய்யுது, லிபரேட் ஆகுது. இந்த மாதிரி தான் அல்கலி வந்து என்ன செய்யுது, போரானோட ரியாக்ட் பண்ணி நமக்கு சோடியம் போரேட்டை தருது. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ரிடக்ஷன் ஆஃப் போரான் ட்ரைஹாலைட்ஸ். அதாவது போரான் ட்ரைஹாலைட்ஸை எப்படி ரிடக்ஷன் பண்ணலாம், ரிடக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். BCl3 அப்படிங்கிறது போரான் ட்ரை குளோரைடு. இதை ஏதாவது ஒரு மெட்டலோட என்ன செய்ய போகிறோம், ரிடக்ஷன் ரியாக்ஷனுக்கு உட்படுத்த போகிறோம். ரிடக்ஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா டைஹைட்ரஜன், அதாவது ஹைட்ரஜன், ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது வந்து 1500 கெல்வின் டெம்பரேச்சரில். இப்போ இந்த இடத்துல நம்ம மெட்டலாக என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டங்ஸ்டன். டங்ஸ்டனுக்கு ஃபார்முலா வந்து W அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சிம்பிள். ஸோ BCl3 போரான் ட்ரைக்ளோரைடு ப்ளஸ் Wங்கிறது டங்ஸ்டன் gives 1500 கெல்வின் இன் presence ஆஃப் ஹைட்ரஜன் H2. WB அதாவது மெட்டல் போரைடு, இதுக்கு பேர் என்ன, மெட்டல் போரைடு plus Cl2 குளோரின் plus HCl ஹைட்ரஜன் குளோரைடு. இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. இப்போ இது இந்த மாதிரி தான் நம்ம ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். இதில் நமக்கு என்ன கிடைக்குது, மெட்டல் போரைட்ஸ் கிடைக்குது. இது வந்து டங்ஸ்டன் போரைடு அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். WBங்கிறது என்ன சொல்லலாம், டங்ஸ்டன் போரைடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இது வரைக்கும் ரியாக்ஷன்ஸ் பார்த்துட்டோம். ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 விதமான ரியாக்ஷன்ஸ் இருக்குது. இதில் எல்லா ரியாக்ஷனுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை எழுதி பார்த்தாலே உங்களால் என்ன செய்ய முடியும், நல்லா ஆன்சர் பண்ண முடியும். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும்போது நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணவும் முடியும், மார்க் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ போரானோட யூசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். போரான் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு அப்சார்ப் நியூட்ரான்ஸ், ஹென்ஸ் இட்ஸ் ஐசோடோப் B10 இஸ் யூஸ்ட் அஸ் மாடரேட்டர் இன் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். அதாவது நியூக்ளியர் ரியாக்டரில் உங்களுக்கு தெரியும், அதில் நிறைய எனர்ஜி வந்து வெளியில் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நிறைய நியூட்ரான்ஸ் வந்து வெளியில் வரும். அந்த இடத்துல அந்த நியூட்ரான்களோட வேகத்தை கட்டுப்படுத்துறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மாடரேட்டர். ரொம்ப வேகமாக வரக்கூடிய நியூட்ரான்களோட வேகத்தை, ஸ்பீடை கட் பண்ணுறதுக்கு மாடரேட்டராக என்ன யூஸ் ஆகுது, போரான் யூஸ் ஆகுது. இது எங்கே நடக்கும் இந்த ரியாக்ஷனா, நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் இது யூஸ் ஆகுது. அப்போ மெயினான முக்கியமான யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடரேட்டர் இன் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். ஓகேவா. அடுத்து அமார்ஃபஸ் போரான் இஸ் யூஸ்ட் அஸ் எ ராக்கெட் ஃபியூயல் இக்னிட்டர். அதாவது ராக்கெட் ஃபியூயல் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இக்னைட் பண்ணுறதுக்கு, இக்னைட்னா ஒரு தூண்டுகோலாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்கு இந்த அமார்ஃபஸ் போரானை தான் என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. போரான் இஸ் எசென்ஷியல் ஃபார் த செல் வால்ஸ் ஆஃப் பிளான்ஸ். தாவரங்களோட செல் வாலில் இது ரொம்ப ஒரு முக்கியமான பொருளாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரான் தான் இருக்குது. Compounds of boron have many applications. For example, eye drops, antiseptics, washing powders etc. contains boric acid and borax. அதாவது இந்த மாதிரியான ஐ ட்ராப்ஸில், ஆன்டிசெப்டிக்ஸில், வாஷிங் பவுடர்ஸில் போரிக் ஆசிடும் போராக்ஸும் மெயினான ஒரு காம்பவுண்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பைரக்ஸ் கிளாஸ் அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு போரிக் ஆக்சைடு ரொம்ப யூஸ் ஆகுது. அப்போ இது வந்து போரான் காம்பவுண்ட்ஸோட யூசஸ். ஆனால் யூசஸ் ஆஃப் போரான் கேட்டால் இது எல்லாமே எழுதணும். போரான் காம்பவுண்ட்ஸோட யூசஸ் அப்படின்னு கேட்டாக்கா 3rd and 4th நீங்கள் வந்து என்ன 4th வந்து நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். ஓகேவா. இவ்வளோ தான் போரானை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்து இதோட காம்பவுண்ட்ஸ் பற்றி வருது, அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.